வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. மயிலாடுதுறையில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் 10 பேர் லேசான காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, இந்த விபத்து எப்போது நடந்தது? முழு விவரம். கனிமொழி, மயிலாடுதுறை மாவட்டம் மல்மேடு அருகே உள்ள முடிவேந்தநல்லூரிலிருந்து A37 என்ற அரசு பேருந்து ஒன்று பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பொறுக்கை வழியாக மயிலாடுதுறை நோக்கி வந்தது. அப்போது கொன்றல் என்ற இடத்துல எதிரே வந்த லாரி அரசு பேருந்து வேகமாக வருவதை கண்டு லாரி ஓட்டுநர் பிரேக் அடித்து லாரியை சுதாரித்து சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டார். ஆனால் அரசு பேருந்து வேகமாக வந்ததற்கு கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதி நின்றது. இதுல அரசு பேருந்து முன்பக்க கண்ணாடி உடைந்தும் முன்பக்கம் முழுவதும் அரசு பேருந்து சேதமடைந்தது. மேலும் இந்த பேருந்துல பயணித்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தலை, நெற்றி, கை, கால்கள் லேசான அடியினர் உயிர் தப்பினர். அருகில் இருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பயணிகளை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அரசு மருத்துவமனையில சுசிலா என்ற 75 வயது மூதாட்டி பஸ்ல பயணித்த மூதாட்டி உள்நோயாளியாக சிகிச்சைகளை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மற்றவர்கள் அனைவரும் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த விபத்து குறித்து மல்மேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து காரணமாக சாலையில் நின்றிருந்த அரசு பேருந்து மற்றும் லாரியை போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் JCB இயந்திரம் கொண்டு அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த அரசு பேருந்துகள் சாலையில் பிரேக் இல்லாமல் நிற்பதும், டயர் வெடிப்பதும், படிக்கட்டு உடைந்து விழுவதும் இதை போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. கனிமொழி, வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.